அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க ருத்ரா பேசுறேன். அடிப்படை வருமத்துல இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உடல் எடை கூடுவதற்காக தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, பெரும்பான்மையான பிரச்சனை இது குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கு, இந்த பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த வயசுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு இருக்கு. குழந்தைகளுக்கு மட்டும் தான் இந்த இது இருக்கு. பெரியவங்க ஒரு சிலர் உடல் எடை கூடுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு சிலர் சாப்பிடுறாங்க. ஒரு சிலர் சரியா சாப்பிடாமயும் அந்த வாயு பிரச்சனைனாலயும் உடல் எடை கூடுது. ஆனா, அதிகபட்சமா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் எடை கூடணுமே அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கவலையாவே இருக்கு பல அம்மா, அப்பாக்களுக்கு. அதுக்கு ஒரு எளிமையான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு வகைகள்ல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகளை நீங்க சத்து மாவு முறையோ இல்ல கூழ் முறையோ தயார் பண்ணி இனிப்பு கலந்து நாட்டு வெல்லமோ இல்ல பனம் கருப்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ உருண்டை வெல்லம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க கலந்து நீங்க அந்த இனிப்பை கலந்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு உடலுக்கு சத்தும் கிடைக்கும். அதே சமயத்துல உடல் எடையும் கூடும். நேரம் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டக்கடலை நீங்க ஊற வச்சு கட்டி ஒரு 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொடுங்க. ஏன்னா தொடர்ந்து அத நிறைய சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அந்த டேஸ்ட் ஒரு சில குழந்தைகளுக்கு பிடிக்காது. அது சும்மா சாப்பிடாம அதோட அச்சு வெல்லத்த கடிச்சுக்கிட்டு சாப்பிட சொல்லுங்க. பச்சை பயிர கட்டி வச்சு அந்த விதையெல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அதையும் நீங்க அச்சு வெல்லத்தோட சாப்பாடுக்கு கொடுங்க. அப்பப்ப ஸ்நாக்ஸ் மாதிரி பொட்டுக்கடலை மட்டும் கொஞ்சம் 1 ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம்னாலும் பரவாயில்ல, நல்லதுதான். பொரிக்கடலை 2மே கலந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா பொட்டுக்கடலை மட்டும் தனியாக சாப்பிட்டாலும் போதும். இந்த மாதிரி இது பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உறுதியாக குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை வயிறு சுத்தப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேதி கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா பேதிக்கு எடுத்துருங்க. பேதிக்கு குடுத்துருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைங்க 1 முறை அல்லது 2 முறையாவது மலம் கழிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் முக்கியம். ஏன்னா, அந்த வயிற்றுல கழிவுகள் தேங்க தேங்க அவங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாடா புழு இதெல்லாம் அதிகமாக சேர நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடலுக்கு உடல் எடை கூடுறதுக்காகவோ இல்ல சத்தாகவோ மாறாம அந்த புழுக்களுக்கு ஒரு இரையாக மட்டும்தான் போய்கிட்டு இருக்கும். அதனால வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தும் பொழுது தேவையற்ற அந்த புழு பூச்சிகள் வெளியேறும். நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய வைரஸ்களோ பாக்டீரியாக்களோ சின்ன சின்ன புழுக்கள் இதெல்லாமே முக்கியம்னாலும் தேவையற்றது வெளியேறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தேவையற்றது வெளியேறிடுச்சுனாலே குழந்தைகளுக்கு உடல் எடைங்கிறது நல்லபடியா கூடும். இதை கவனத்துல வச்சுக்கோங்க. வெள்ளை அரிசிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனா கொடுக்கக்கூடியது. எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கங்க. அன்னமலை அரிசி, சக்தி சம்பா அரிசி, குருவஜோதி அரிசி, சிவன் சம்பா அரிசி, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் தங்க சம்பா அரிசி, இந்த மாதிரி எந்த ஒரு தூய மல்லி அரிசி, எந்த ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய அரிசி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரியாணி செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா சீரக சம்பா அரிசியிலேயே குழந்தைகளுக்கு பிரியாணி தொடர்ந்து செஞ்சு கொடுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு வாரத்துல ஒரு நாளாவது வெஜ் பிரியாணி ஆகட்டும் இல்ல நான்வெஜ் பிரியாணி ஆகட்டும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு நீங்க சீரக சம்பா அரிசியை நீங்க பயன்படுத்துங்க. பாஸ்மதி அரிசிக்கு பதிலா இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை கூடுறதுக்கும் இது நல்லா இருக்கும். வர்ம புள்ளிகளை பார்க்கும் பொழுது நீங்க உள்ளக்கை பகுதிகளை இந்த இடத்துல பின்னாடி வேண்டாம், சரிங்களா? இங்க மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். வர்மங்கிறது உள்ளம் கையில நடுப்பகுதியில இதுக்கு மட்டும் நீங்க கொடுக்கணும். வலது கையிலையும் இடது கையிலையும் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? 2 நிமிடத்துல இருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் கொடுங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நடுவிரல் பகுதியில இந்த விரல நீங்க கொடுக்கணும். சரிங்களா? 2 நிமிடத்துல இருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் கொடுக்கலாம். குழந்தைகள் அவங்களே செஞ்சுக்கிட்டாலும் சரி, நீங்களும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது குழந்தைகளுக்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். உங்களுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இரவு ஒரு கருப்பு திராட்சை ஒரு 10 இல்ல ஒரு 15 மட்டும் ஊற வச்சு, குழந்தைகளா இருந்தா ஒரு 10 போதும், பெரியவங்களா இருந்தா ஒரு 15 இரவு ஊற வச்சு காலையில அதை அப்படியே அவங்க மென்னு சாப்பிடுறதுக்கு கொடுங்க. ஸ்நாக்ஸ் மாதிரியே நீங்க மென்னு சாப்பிடுறதுக்கு கொடுங்க. உடல் எடை சரியா கூடலைங்கிறது மிக முக்கியமான காரணம் அவங்க உடல்ல அதிகப்படியான உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக இந்த கருப்பு திராட்சை அவங்க சாப்பிடும் பொழுது உஷ்ணம் சமன்படும். அதன் மூலமாக உடல் எடை கூடுறதுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.